ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 48 நாள் முருகருக்கு விரதம் இருந்து 20வது நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. பூஜை பண்ணி முடிச்சாலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். 20 நாளுமே நான் வந்து காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்காம மீதி 2 வேளை சாப்பாடு எடுத்துட்டு நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே பண்ணிட்டோம். இந்த 20 நாள்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் வரும். எல்லாமே நடந்துச்சு. இந்த 48 நாள் வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்ற அளவுக்கு மனசுல வந்துருச்சு. 48 நாள் அப்படின்னும் போது நம்ம ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுட்டு தான் நம்ம முருகருக்கு இருப்போம். நீங்க அந்த மாதிரி விரதம் வந்து வேண்டுதல் வச்சு இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையாவும் இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, எனக்கு இந்த 20 நாள்ல நடந்த அதிசயங்கள் என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட நான் ஒரு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரத்னகிரி கோயிலுக்கு போனேன். பட் எனக்கு அந்த டைம் வந்து எப்போ ஓப்பனிங் எப்போ க்ளோசிங் தெரியாது. அதனால கீழ மலையுடைய அடிவாரத்திலேயே பார்த்துட்டு கோயிலுக்கு மேல ஏற முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் ரத்னகிரி போகணும் போகணும் போகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா போனதே இல்ல. ஆனா இப்ப வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ இப்ப விரதம் இருக்க, நீ நினைச்சேன்னா என்னை எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி வந்து நான் வந்து ரத்னகிரி கோயிலுக்கு போயிருந்தேன். அவரை வந்து ரொம்ப ஒரு நல்ல தரிசனமா காலைல ஒரு 8:30 மணிக்கு காலையில அவருக்கு பூஜை பண்ணும்போதே நாங்க போயிட்டு அங்க போகும்போது அங்க வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே வந்து விபூதி எல்லாம் தருவாரு. அவர் வந்து காலையில மதியம் ஈவினிங் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் அப்ப முருகருக்கு பூஜை பண்ணும்போது அந்த சித்தர் வந்து விபூதி பண்ணுவாரு. அவர் கையால நாங்க விபூதி வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் குழந்தைங்க, நாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஒரே நாள்ல நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் 3 பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி 3 விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். 3 விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்னகிரி முருகர் கோயில்ல நான் ரொம்ப அழகா தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்து பொறுமையா அங்கேயே நான் பாட்டு படிச்சு, வேல்மாறல் படிச்சு, என்னுடைய விரத நாட்கள்ல என்னுடைய வேண்டுதல் என்னமோ அது அவர்கிட்ட நேரடியா அவர் முருகர் முன்னாடி உட்கார்ந்து சொல்லும்போது எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகேங்களா? நான் பொறுமையா வந்து பண்ணேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தீர்த்தகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர்லயே இருக்கு. ஓகேங்க. வேலூர்ல இருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள தமிழ்நாட்டிலே 2வது ரொம்ப பிரம்மாண்டமான முருகர் சிலை அப்படின்னா அது அங்கதான் இருக்கு. 92 அடி. ஸோ அந்த முருகர் கோயிலுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. அங்க போயிட்டு நம்ம வந்து அவருடைய சன்னதி இருக்கிற இடத்துல போயிட்டு உள்ள உட்கார்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துலயே ஒரு குட்டி இடம் இருக்கு. அந்த அந்த மலை மேல ஏறின பிறகு 92 அடி முருகரையும் நாங்க பிரம்மாண்டமா பார்த்து, அவருடைய தரிசனமும் வாங்கிக்கிட்டோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, அப்படியே நம்ம ஷோலிங்கர் கிட்ட வந்தோம்னாக்க, ஷோலிங்கருக்கும் சித்தூர் ரோட்டுக்கும் நடுவுல கரிமலை முருகர் கோயில். அதாவது 6 படை முருகர். நம்ம பெசன்ட் நகர்ல இருக்கீங்களா 6 படி முருகர். அதே மாரி ஆனா ஸ்டார் வடிவத்துல, சக்கோணத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க, அந்த 6 முருகரையும் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அத வந்து ஒருத்தர் தான் செஞ்சிருக்காரு. ஒருத்தருடைய உழைப்பு, அவருடைய வேண்டுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க போன பிறகு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவருடைய உடல்நிலை ரொம்ப முடியாம இருந்து, அப்போ வந்து அவர் கோயில் வந்து கட்டினா நல்லா இருப்பாரு அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்காங்க அங்க. அவங்கள நாங்க நேர்ல பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தரிசனம். அந்த கோயில் ரொம்ப அழகாவே இருக்கு. ஏன்னா 6 படை முருகர் இருக்காரு. அதுக்கு நடுவுல கரிமலை முருகர் இருக்காரு. அவருக்கு என்னன்னா 6 முகமும் 12 கைகளும் இருக்கிற மாரி, முன்னாடியும் பார்க்கலாம் 6 இது 3 முகம், பின்னாடி 3 முகம் அப்படின்ற மாரி விசிபிளா வச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா, நிறைவா இருக்கிற மாரி அவர்கிட்டயுமே எங்களுடைய வேண்டுதல். அதாவது நம்ம விரதம் இருக்கும்போது போகக்கூடிய, நம்மளால பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு கீழவே அப்படியே ஸ்டெப்ஸ் போனோம்னா, பாதாள சிவன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப காம் டவுனா நம்ம போயிட்டு அங்க யோகா பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாரி இருக்கு. அந்த கோயில் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. ஸோ இந்த 3 கோயிலுமே எங்களுக்கு பார்க்கறதுக்கான தரிசனம் கிடைச்சுச்சு. விரதம் இருக்கும்போது அத பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வாய்ப்ப குடுத்த முருகருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அதே மாரி நான் கொஞ்ச நாளா வீடியோஸ் போடல அப்படிங்கும்போது எனக்கு மென்சஸ் டைமும் வந்துச்சு. அந்த டைம்ல என் வீட்டுக்கார் மட்டும் தான் தீபம் ஏத்துனாரு. அந்த டைம் வந்து நான் என்னென்ன ஸ்லோகன் சொல்ல முடியுமோ அது எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் வந்து விரதத்த ஸ்கிப் பண்ணவே இல்ல. அப்படியே தான் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். காலையில சாப்பிடாம அப்படியே தாங்க கன்டின்யூ பண்ணோம். ஓகேங்களா?
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருங்க. விரதம் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டங்கள் எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த 48 நாள் விரதம் முடிக்கும் போது நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் பாத்தீங்களா? அதாவது அந்த 7 நாள் வெறும் மகா கந்தசஷ்டி விரதம் நம்ம பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு அந்த 7வது நாள் அந்த சாப்பாடை எடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் அந்த 48 நாள் 20 நாள் கடந்துட்டோம். இன்னும் 28 நாள் தான் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகா கந்தசஷ்டி நாள் அந்த 6 நாள் எப்ப வரும் அப்படின்ற எண்ணமும் அதிகமாவே ஆயிடுச்சு. வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப 48 நாளும் வேண்டி பாருங்க. நான் 48 நாள் இல்ல அப்படின்றவங்க 21 நாள் விரதத்தை நீங்க கண்டினியூ பண்ணீங்க. நான் அது வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த 21 நாள்ல கரெக்டா திருக்கல்யாணம் அப்போ அந்த 21வது நாள் முடியிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி 21 நாள் விரதமும் இருந்து பாருங்க. கண்டிப்பா அந்த விரதம் இருந்து அப்ப முருகர்கிட்ட கேட்கும் போது அது கண்டிப்பா நடக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவே ஆறல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முருகா நீ எனக்கு பண்ணி கொடு, கண்டிப்பா நீ பண்ணுவ, நான் உன்னையே நம்பி இருக்கேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நடக்கும். என்னுடைய நம்பிக்கையும் அப்படிதான். சோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அப்புறம் முருகன் நமக்கு பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையோட நாங்க விரதம் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் நாங்க கேட்கும் போதும் விரதம் இருக்கும் போதும் கணக்கு இல்லாம இந்தா உனக்கு இது உனக்கானது அப்படின்ட்டு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முருகரை நம்பி வாங்க, விரதம் இருங்க. மகா கந்தசஷ்டி எத்தனை நாள் இருக்க முடியலன்னா மகா கந்தசஷ்டி இருந்து பாருங்க. இன்னொரு டவுட் இருக்கு, அதை நான் கிளியராவே சொல்றேன். இன்கேஸ் உங்களால மகா கந்தசஷ்டிக்குள்ள விரதம் இருக்க முடியல, எங்க வீட்டுல வேற ஏதோ ஒரு விஷயம், நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே தைப்பூசத்தை நான் 48வது நாள் கணக்கு வச்சு அந்த 48 நாள் விரதம் இருந்து பாருங்க, இல்ல 21 நாள் விரதம் இருந்து பாருங்க. ஓகேங்களா? சோ எப்பயோ ஒரு நாள் கடுமையான விரதம் அப்படின்ட்டு நம்மளால நம்ம மனசால கோவப்படாம ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டு மனசால நம்ம வேண்டுதலை வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டே வாங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கும் இந்த 20 நாள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ், மன கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி என் கூட முருகன் இருக்காப்பா, நான் இந்த 48 நாள் அப்படியே நான் கோவப்படாம கொஞ்சம் ஓரளவுக்கு சாந்தமா இருந்துட்டு மனசால நான் எப்பவுமே அவரை நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான். நான் முடிஞ்ச அளவு இதுவரையும் நான் ஒரே ஒரு வாட்டி தான் வேல்மாறல் முழுசா படிச்சிருக்கேன். ஆனா திரும்ப 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 அந்த திருத்தறையில் உதித்தருளும் ஒருத்தர் மலை இருக்கிறேன்னு குளத்தில் ஒரு கருத்த மயில் நடத்துக்குகள் வேலி, அதை மட்டும் நான் மனசளவுல சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். முடிஞ்சா வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் ஓம் சரவணபவ அது மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஓம் சரவணபவ 108 வாட்டி எழுதிட்டு இருந்தேன். அதையுமே நான் இப்ப கொஞ்ச நாளா ஸ்கிப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? பட் ஆனா அதை நான் 48 நாளுக்குள்ள கண்டினியூஸா 48 நாள் கணக்குக்கு எழுதிடுவேன். சோ எழுதிட்டே இருங்க, இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு ஒரு நாள் கூட தவறாம ஒரு அன்னதானம் யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்க. நான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம தானம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய நல்லதுங்க நடக்கும். நம்பிக்கையோட இருங்க, நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருங்க. நாங்க ஒரே நாள்ல என்னால ரத்னகிரி முருகரையும் பார்க்க முடிஞ்சிச்சு, தீர்த்தமலை 92 அடி முருகரையும் பார்க்க முடிஞ்சிச்சு, கரிமலை ஆறுமுகர் 6 படை 6 முகுரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லதாவே நடந்துச்சு. இது என் வாழ்க்கையில ஒரு நாள்ல 3 பேரை பார்க்கறது பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் நடந்துச்சு. ஓகேங்களா? அதனால நீங்களும் விரதம் இருக்கும்போது ஏதாவது ஒரு பார்க்க கூடிய உங்களுக்கு நியர்பைல இருக்கிற கோயில்கள்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்த டைம் அங்க டைரக்டா போயிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம கந்தசஷ்டி கவசம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த 48 நாள் விரதம் இல்லாதவங்க வேற எந்த 48 நாள் விரதம் இருந்தா அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற குறிப்பிட்ட நாளையோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டாபிக் வச்சு நான் வீடியோஸ் போடுறேன். அதுல எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற உங்களுக்கும் சரி, என் கூடவே இருக்கிற அப்பன் முருகருக்கும் சரி, எப்பவுமே நான் நன்றி தெரிவிச்சுட்டே இருப்பேன். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நம்பிக்கையோட விரதம் இருங்க, நன்மையே கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஈர்முகம் அப்பன் முருகர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.